equal to T3 minus T2. T2 minus T1 இதுதான் term 1, இது term 2, இது term 3. அப்போ T2 minus T1 is equal to T3 minus T2. இப்போ T1, T2, T3 இது எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் ஆன்சரே. ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ T2 அப்படின்றது என்ன? 18 minus K. ஸோ 18 minus K minus T1ன்றது என்ன? 3 plus K. which is equal to T3 என்ன? 5K plus 1 minus T2ன்றது என்ன? 18 minus K. இப்போது 18 minus Kவை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு தான் மைனஸ் இருக்குன்றதுனால இந்த மைனஸ் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு டேர்முக்குமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் K ஈக்குவல் டு 5K ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு 18 மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் K இப்படின்னு ஆகிடும்.